1 முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பயணிகள் அலறியடித்து ஓடினர். அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பேருந்துகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் சென்று வருகின்றன. அந்த பேருந்து நிலையத்தில் புதுக்கோட்டை நகராட்சி நிர்வாகம் சார்பில் 50 கடைகளுக்கு மேல் கட்டப்பட்டு வாடகைக்கு விடப்பட்டுள்ளது. கட்டிடம் கட்டப்பட்டு 50 வருடத்திற்கும் மேலாகியுள்ளதால் பல முறை மேற்கூரை ஆங்காங்கே இடிந்து விழுந்து சிலருக்கு காயமும் ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இன்று புதுக்கோட்டையில் லேசாக பெய்த மழையால் ஊறிய கட்டிட மேற்கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. இதனால் அங்கிருந்த மக்கள் அலறியடித்து ஓடினர். அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த பழைய கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டக்கோரி பல முறை கோரிக்கை விடுக்கப்பட்டு புதிய பேருந்து நிலையம் கட்ட 40 கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. அறிவிப்பு வெளியாகி ஓராண்டுக்கு மேல் ஆகியும் எந்த பணியும் துவங்கவில்லை என்றும் புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக மாற்ற முனைப்பு காட்டும் தமிழக அரசு ஒரு பேருந்து நிலையத்தை கூட முறையாக பராமரிக்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.